அடி அக்னீஸ்வரன்ட்டே வந்துடுறேன். 2 காரணங்களால தான் அதிமுக அந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்குன்னு திரு ரவீந்திரன் சொல்றாரு. ஒன்று, 3வது இடம் போயிட்டா இது இன்னும் சிக்கல் ஆகிடும், தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பிறகு இன்னொரு தோல்வியாக ஆகிடும் அப்படின்னு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதும். திரு தராஷ்யாம் ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. 2026 கூட்டணி கணக்கில் வச்சுட்டு இந்த புறக்கணிப்புங்கிறது எடுக்கப்பட்டிருக்கின்றாங்க. அதிமுக இந்த புறக்கணிப்பை எந்த அடிப்படையில் எடுத்திருக்குன்னு பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய தராசு சியாம் சார், அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட உங்களுடைய பார்வையை, அரசியல் பார்வையை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 13 வருஷமாக இடைத்தேர்தலில் நிற்கலை, வேண்டாம், புறக்கணிச்சாங்க. அதுக்கு ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன விளக்கம், இது நேர பணச்செலவு, நிறைய விரயமாகும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆகையினால அப்படி அதிமுக நிற்கலை அப்படின்னு சொன்னால் கூட நிக்காத சின்னத்தை ஏப்பா நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அம்மா பேரை போடுறீங்க, இது போடுறீங்க, அதுல ஒண்ணும் தவறு இல்லைன்னு நான் கேக்குறேன். ஏன்னா எது தவறு இல்லை? கூட்டணியில விமர்சிப்பது தவறு இல்லையா, அல்லது அவங்க படத்தை போடுறது தவறு இல்லையா, அல்லது அந்த வாக்குகள் எங்களுக்கு தான் வரும்னு நீங்களா முன்கூட்டியே போய் நிக்கிறீங்களே, அந்த கட்சியே நிக்கலன்னு சொல்லிருச்சு. ரெண்டுக்குமே வரலாம். அவங்களுடைய படத்தை பயன்படுத்துவதுல என்ன தவறுன்னு கேக்குறாங்க. கூட்டணியில திரு ஓ பன்னீர்செல்வம், இதுதான் கூட்டணியில தவறு, அரசியல் பிழை இது. இல்ல 2 தலைவர்கள் கூட்டணியில் இருக்காங்க, அவர்கள் தலைமையாக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவதில் என்ன? இதுதான் மிகப்பெரிய உச்சநீதிமன்ற அவமதிப்பு. நீங்கள் ஒரு இடைத்தேர்தலை கலைஞர் 2012 புறக்கணிச்சார், அது வேறு. அதே மாதிரி இப்ப புறக்கணிக்கிறாங்க, அது உள்கட்சி ஜனநாயகம். நான் கேட்கிறேன், கட்சி கொடி சின்னம் பதாகை எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அண்மையில் போட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பு. திண்டிவன ராமமூர்த்தி அவர்களை கூட்டணியில் வைத்து இரட்டை இலையை பயன்படுத்தியது ஜெயலலிதா, இது காங்கிரஸ் உடைய சின்னத்தை பயன்படுத்தியது ஜெயலலிதா அவர்களும் உங்களுக்கு கரெக்ட் சார். அப்படி என்றால் நீங்க அவங்க கூட இருக்கிறாங்களே, ஏன் பலாப்பழத்து சின்னத்தை நிக்க வச்சீங்க? நீங்க உங்க வேற சின்னம் கொடுத்திருக்கலாம்ல, ஒத்த இலையை கூட கொடுத்திருக்கலாமே. முடியாது உங்களால. நீங்கள் இன்னைக்கு கடிவாளம் இல்லாத குதிரையாக இருந்தது இதுக்கு முன்னாடி 2024க்கு முன்னாடி. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உங்களை தெரிக்க விடுகிறார்கள், நீங்கள் எழுந்து ஓடுகிறீர்கள். இந்த தேர்வு 2026 முன்னாடியே பாராளுமன்றம் களையும், அது வேறு. இப்ப நான் கேட்கிறது, 400 இடங்கள் வெற்றி பெறும் என்று சொன்ன நீங்கள் 240 உங்களை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. என்ன காரணம்? ஆகையினால நீங்கள் போடுகிற இந்த குழப்பத்துக்கு இங்க வேலை இல்லை. அதை விட இன்னைக்கு இந்த நாள் இனிய நாள் என்ன தெரியுமா? 30/6/1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சரா பதவியேற்றார். ஆனால் 4/7/1977 தான் ஒரு கட்சியினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் முதல்ல சட்டமன்றத்தில் போய் அரசின் கோப்புகளில் கையெழுத்திட்ட நாள். அதே நாள் தான் 4 பேர் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கிவிட்ட கட்சி அதிமுக இன்னைக்கு 3வது இடத்துக்கு போகும், 4வது இடத்துக்கு போகும்னு சொன்னா இது அரசியல் தெளிவின்மை. ஏன் தெரியுமா? யாருக்கு இல்லங்கறீங்க? 30 வருஷம் இல்லங்கறீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியே இன்னைக்கு பாஜக கூட இதுதானே சார். அப்போ இவங்க போட்டியிடுறது பாட்டாளி மக்கள் கட்சி தானே. போட்டியிடுறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொல்றாரு. யாருக்காக பேசுகிறார்? பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்க வேண்டும், அதற்காக அதிமுக 3வது 4வது இடத்துக்கு போயிரும். சார் இந்த வக்காலத்து நீங்க ஏன் சார் வாங்குறீங்க? நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? நான் கேட்கிறேன், நீங்கள் நின்றதில் வெற்றி பெற்றீர்களா? இல்லையே. அப்ப நீங்க ஜெயிச்சுட்டு பேசுங்க. 30 வருஷமா இதே பாஜகவில் கொடி பிடிச்ச தொண்டன் இன்னைக்கு மாவட்ட செயலர் அளவில் இருக்கிறார். ரைட், அது பாஜக இருக்கட்டும். இன்னைக்கு களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்திருக்கு சார். ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை அவங்க தான் பயன்படுத்துறாங்க, அதுக்கான உரிமை இருக்குன்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு பதிலடியா சொல்றாரு, இது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளுடைய தலைமையை பயன்படுத்துறோம். அதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? இது அரசியல் பிதற்றல். 31 வருஷம் ஆண்ட ஒரு கட்சி இன்னைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி. இந்த கடைசி நடந்து முடிந்த பொது தேர்தலில் பயன்படுத்தல, ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துறாங்க. அவங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தலைவர், டிடிவி தினகரனும் தன்னுடைய தலைவரா வச்சிருக்கிறாரு. கூட்டணி தலைவர்களுடைய தலைமையை பயன்படுத்துறோம்ன்றாங்க. சார், ஜெயலலிதா அம்மா இஸ் ஐகானிக் லீடர் இன் தமிழ்நாடு சார். நீங்க அவங்கள பேர் அவங்க பேரை நீங்க பயன்படுத்துறதுக்கு ஏன் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கொள்கை, எங்கள் தலைவர், நாங்கள் தான் வருங்காலம் என்று நீங்களே ஒரு பேனா கொடுத்து எழுதுகோலை கொடுத்து இதே மருத்துவர் ஐயா ராமதாஸ் சொன்னார்ல, அது என்னாச்சு? அந்த பேனாவை சின்னமா போடுங்க, அதை பயன்படுத்துங்க. இன்னொரு சிம்பலை முதலமைச்சராக இருந்தவர்களை 69% இடஒதுக்கீடு கொடுத்தவங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சிருக்காரு சார். அந்த கட்சியினுடைய தலைவர்னு அவங்கள தான் வச்சிருக்காரு, பொதுச் செயலாளர் தான் இவர் இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு அவர் அவங்க ஜெயலலிதா படத்தை டிடிவி தினகரன் இருக்கிற ஒரு மேடையில் போடுறதுல என்ன
தப்புன்னு கேட்காங்க. சார் அவங்க தனி கட்சி சார், தனி கூட்டணி சார். இவங்க வந்து ஒண்ணுமே இல்ல. இன்னொரு கேள்வி நான் கணேஷ் இணைஞ்சிருக்க கேட்கலாம். இன்னொரு முக்கியமான அம்சம் சொல்றாரு, திமுக தான் நமக்கு பொது எதிரி, அதிமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், அதனால அதிமுக காரங்களா எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்றாரு. திமுக பொது எதிரி என்பதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா, அல்லது டாக்டர் ராமதாஸ் சொல்றதுல மாற்று கருத்து இருக்கா? ஒரு தபால்காரர் வீட்டுக்கு வராருன்னா அந்த வீடு பூட்டி இருக்குதுன்னா அவர் பேரையே கையெழுத்து போட்டுக்கிட்டு நம்ம வாங்கி பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கொடுக்குற மாதிரி சார் இருந்தது சார். இதெல்லாம் தவறான ஒரு முன்னுதாரணம் இல்லையா சார்? அந்த கட்சி நிற்கவில்லை என்று கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டார். நான் இன்னொன்று தெரியுமா, 118 பேர் வச்சு தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச ஒரு ஆட்சியை எங்கள் நடத்த முடியும். இன்னைக்கு 133 பேரை வச்சு திமுக அவங்க தனிப்பெரும்பான்மை இருக்காங்க, கூட்டணியோட 165. இந்த ஒரு விக்கிரவாண்டி ஒருவர் இந்த புகழேந்தி மறைந்த புகழேந்தி வெற்றி தோற்றுறதுனால இறந்ததுனால ஒட்டுமொத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது இல்லை. ஆகையினால இது ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்க வேண்டாம். ஆனாலும் ஜனநாயக ரீதியாக இவர்கள் அந்த வியூகமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே ரைட், பேசலாம். கவிஞர், நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். நான் அவருடைய கேள்வியும் சேர்த்து உங்கள்கிட்ட வர சரியா இருக்கும். கணேஷ் இணைஞ்சிருக்காரு. இது சரியான அளவு இல்லையே அப்படிங்கிறார். நீங்க அக்னீஸ்வரனுடைய கருத்தை கேட்டிருப்பீங்க கணேஷ். உங்களுடைய, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவது, அதே போல அதிமுக வாக்குகளை கேட்பது, இது ரெண்டுமே அரசியல்ல சரியான அணுகுமுறையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இதுல என்ன தவறு இருக்கு? இதுல மறைந்த முதல்வர், முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை நாங்க கடந்த தேர்தலில் கூட தான் பயன்படுத்தினோம். அன்னைக்கே நீங்க கேள்வி கேட்கல. இன்னைக்கு எங்க இருந்து உங்களுக்கு திடீர்னு புதுசா கேள்வி வருது? அதையும் தாண்டி அவர்கள் போட்டியிடவில்லை, இந்த தேர்தலில் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்கு கேட்பதற்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கு. எங்களுக்கு ஏன் உரிமை இல்லை? 2019ஆம் ஆண்டு அவர்களுடைய ஆட்சி பாதிப்புல இருந்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களை தியாகம் செய்து அவர்களை ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தோமா இல்லையா? அன்னைக்கு ஒரு தொகுதியில கூட நாங்க போட்டியிட மாட்டோம்னு சொல்லி 13 எங்களால அன்னைக்கு கூட்டணியில எங்களால கேட்டு வாங்கியிருக்க முடியாதா? இடைத்தேர்தல்ல சொல்லுங்க, திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில நாங்க அதிகப்படியான வாக்கு வாங்கிய தொகுதி வாங்கியிருக்க முடியாதா? எங்களால எத்தனை தொகுதியை நாங்க வாங்கியிருக்க முடியும்? ஏன் ஒரு தொகுதியில கூட நாங்க நிக்க மாட்டோம்னு இன்னைக்கு இல்ல சார், நான் முடிச்சிடுறேன். அடுத்து வந்த இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஏன் நாங்க அதுக்கு முன்னாடி 48,000 ஓட்டு வாங்கியிருந்தோம். உங்க கூட்டணியில் தானே நாங்க எங்களுக்கு ஒதுக்குங்கன்னு சொல்லி நாங்க கேட்டு வாங்கி நின்று இருக்கலாம்ல. எங்களுக்கு வேண்டாம், உங்களுக்காக நாங்க விட்டு தரோம், உங்களுக்காக நாங்க உழைக்கிறோம்னு சொல்லி உழைச்சோம்ல. இன்னைக்கு முத்தமிழ் செல்வன், மரியாதைக்குரிய முத்தமிழ் செல்வன் அவர்களை வெற்றி பெற வைத்ததுல பாட்டாளி மக்கள் கட்சியோட பங்கு இல்லைன்னு அங்க இருக்கிற விக்கிரவாண்டியில இருக்கிற ஒரு அதுதான் சொல்றேன். கூட்டணிக்காக வேலை செய்வது என்பது வேறு சார். இன்னைக்கு வேற ஒரு கூட்டணியில இருக்கீங்க. அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய தலைவர் அதிமுக அழிந்து விடும், 3வது இடம் போகும், 4வது இடம் போகுன்றாரு. அப்ப அதிமுக வாக்குகளை நாங்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமான்னு அக்னீஸ்வரன் கேட்கிறார். அதான் நான் இப்ப போட்டியிட்டா நாங்க அதை போய் கேட்க போறது இல்லையே. அதிமுக போட்டியிடும் அப்படின்னு முடிவா இருந்ததுன்னா நாங்க அதை கேட்க போறோம். அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று பேசக்கூடிய ஒரு கூட்டணிக்கு அதிமுக காரர்கள் எப்படி வாக்களிப்பாங்க? அதை கேட்கறத நாங்க எப்படி பார்க்க முடியும் கேட்கிறாரு. மீண்டும் சொல்றேன், நாங்க திமுகவையும் அழிக்க வேண்டும் என்று தான் பேசுறோம். திமுக தான் எங்கள் பொது எதிரி என்று நாங்க சொல்றோம். எங்களுக்கும் பொது எதிரி திமுக தான், அதிமுகவுக்கும் பொது எதிரி திமுக தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல அதிமுகவை அழிக்கணும்னு துடிக்கக்கூடிய ஒருத்தரோட இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வாக்களிக்கிறதுன்னு கேட்கிறாரு. கரெக்ட். நாங்க காப்பாத்தி கொடுத்திருக்கிறோம்ல. இங்க நிப்பது பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல. இதுக்கு முன்னாடி காலத்துல எங்களுக்கு கேட்பதற்கான உரிமை இருக்குல்ல. வேற எந்த கட்சிக்கு இருக்கு சொல்லுங்க? இப்ப எந்த கட்சிக்கு இருக்கு? நீங்க போட்டியிடல. நீங்க போட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நான் கேட்க போறது இல்ல. வெற்றி பெற வேண்டுங்கிற நெருக்கடியில் இருக்கான திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். எதிரணியில இருக்கக்கூடிய வாக்குகளை பெற்றுதான் வாக்குகளை பெற வேண்டுங்கிற பலவீனமான இடத்துல நீங்க இருக்கீங்களான்னு கேட்கிறார். நீங்க அப்படியே கூட வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க போட்டிட்டு இருக்கணும்ல. போட்டி இல்லைன்ற பட்சத்துல தானே உங்க வாக்குகளை நாங்க கேட்கிறோம். நாங்க மட்டுமா கேட்கிறோம்? இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் தான் அங்க கேட்கறாங்க. நாங்க கேட்பது என்ன என்று சொன்னால், எல்லாரும் கேட்கறதோட எங்களுக்கு உரிமை ஜாஸ்தி. திமுக கேட்குது. இன்னைக்கு திமுகவுடைய அமைச்சர் ஏவாவேலு அண்ணா திமுக காரங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாங்க இதை என்ன சொல்லுவீங்க? அது என்ன கேள்வி கேட்பீங்க? அப்புறம் ஒரு அரசியல் நிலைப்பாடு ஒண்ணு இருக்கு. அவங்க யாரும் அதிமுக அழியணும்னு சொல்லல. தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளுக்கு இடையில தான் போட்டின்னு சொல்றாங்க. வேறுபாடா பார்க்க வேண்டியிருக்கின்றாங்க. மனசாட்சியோட பேசணும் சார். அதிமுக என்ற ஒரு கட்சி துவங்கியதே திமுகவை எதிர்த்து தான். அதிமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய முழு வேலையை. அவங்க சொல்லலன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அவங்களோட கொள்கையே அதுதான்.